ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள், அப்புறமா பருக்கள்னால் வந்த கரும்புள்ளிகள் இதெல்லாம் சூப்பராக போகிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, சீனி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பால், கடலை மாவு, உப்பு. நம்ம ஒரு ஸ்பூன் சீனி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் நீங்களே வீட்டில் அரைச்சி வச்சுருந்த இல்லாட்டி சுத்தமான மஞ்சத்தூளை எடுத்துக்கோங்க. அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பாலும் உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். இதுவும் சுத்தமான பாலாக இருக்க ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த பால் முகத்தில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப முகத்தில் இருக்க டர்ட் எல்லாத்தையுமே எடுத்துரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கலக்கிக்கலாம். இந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து பால் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மூக்கு மேலே இருக்க கரும்புள்ளிகள், அதுக்கப்புறமா பருக்களால் கரும்புள்ளிகள், அது எல்லாத்துக்குமே இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இது 10 to 15 மினிட்ஸ் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை நம்ம வாஷ் பண்ணிடலாம். நல்லா கூல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ரிசல்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறையா டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.